ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன வீடியோன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதாவது நம்ம கோவிஷீல்டுனால பெரிய பிரச்சனை வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நியூஸில் எல்லாமே வந்துட்டுருக்கேன். நீங்கள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரிஞ்சிருக்காது. எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்குமே ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான்லாம் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், நிறைய பேர் போட்டிருப்பீங்க. இதில் என்னென்ன, அதாவது கோவிஷீல்டு தயாரித்த நிறுவனமே ஆஸ்ட்ராஜெனிகா, அந்த நிறுவனமே இந்த மாதிரி இதனால் பக்க விளைவுகள் வருதுன்னு சொல்லிட்டு அறிக்கையை விட்டுருக்காங்க. அதாவது வெளிநாட்டில் இருந்த ஒருத்தர் இதனால் எனக்கு பக்க விளைவு வந்தது கோவிஷீல்டு ஊசி போட்டதுனாலன்னு சொல்லிட்டு அவர் கோர்ட்டில் மனு தாக்கல் என்னமோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க ஆராய்ஞ்சு பார்த்ததில் அதாவது தயாரிப்பு நிறுவனம் கோவிஷீல்டு தயாரித்த நிறுவனமே ஒத்துருக்காங்க. இந்த மாதிரி பக்க விளைவு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா எல்லா மக்களுமே கோவிஷீல்டு போட்டிருக்காங்க. இது எனக்கும் கூட ரொம்ப பயமாக இருக்குது. அப்புறம் என்னென்னா அது என்னென்ன விளைவுகள் வரும்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதாவது பிளட்டு ஸ்டாப் ஆகிடும், லிக்யூடாக இருக்காமல் கட்டி ஆகிடும். அதாவது எங்கெங்கன்னா தலையில் அந்த மாதிரி லிக்யூடாக போகாமல் ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன்னா என்னென்ன விளைவுகளோ அப்படி வரும்னா தலைவலி, அதாவது நிறைய பயங்கரமாக தலைவலிக்குமா. அதுக்கப்புறம் வயிறு வலி அதிகமாக வருமா, ஒரு கால் வீங்குமா, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. இது லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் நடக்கும் இந்த ஊசி போட்டதில், மற்ற எல்லாருக்குமே நடக்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் யாருக்கு நடக்கும் யாருக்கு நடக்காதுன்ட்டு சொல்லலை. இதனால நமக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த ஊசி போட்டிருக்கோம். இதனால் அந்த நிறுவனமே ஒப்புதல் வழங்கியிருக்காங்க எப்படி இருக்கும். அதாவது அந்த நாட்டிலே அதாவது வெளிநாட்டிலே இதனால தான் ஸ்கூல் பசங்களுக்கு கோவேக்சின் ஊசி இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. நம்ம நாட்டிலையும் கூட குழந்தைங்களுக்குலாம், அதாவது ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கோவேக்சின் தான் சஜஷன் பண்ணாங்க, கோவிஷீல்டு கொடுக்கல. ஸோ என்னென்னா இந்த ஊசி போட்டதுனால பிளட்டு லிக்யூடாக இல்லாமல் அங்கங்கே ட்ராப் ஆகிடும். அதாவது நம்மளுக்கு பிளட் கவுண்ட் கம்மி ஆகிடும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு மூச்சு திணறும், அந்த சுவாசம் நம்மளுக்கு இருக்காது, அதாவது ஸ்மெல்லு தெரியாது, அந்த மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப பயமாக இருந்தது. உங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும். இது அந்த நிறுவனம் இவ்வளோ பெரிய ஷாக் கொடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்த்ததில்ல. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பயனுள்ள வீடியோ வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.